அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அற்புதம் ராம் சந்தோஷ். நம்ம சேனலில் புதிய முயற்சியாக ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அப்லோடு செய்யப்பட்டுள்ளது. முதலாக மேஷம் முதல் மகராசிக்குண்டான ஜூலை மாத பலன்கள் அப்லோடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசிக்குண்டான ஜூலை மாத பலன்கள். கடந்த 1 வருஷமாகவே ஜென்மசனியின் தாக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காக கும்பராசிக்காரர்கள் பணம் இருந்தால் வீட்டில் நிம்மதி இல்லை, வீட்டில் நிம்மதி இருந்தால் பணம் இல்லை, ஏதோ மைனஸ் இருக்கக்கூடிய அமைப்புள்ளவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதிகமாக கடந்த 1-2 ஆண்டுகளில் அதிகமாக இந்த காலில் சம்மந்தப்பட்ட சில கஷ்டங்களாகட்டும், சில ஃப்ராக்சர்களாகட்டும் அல்லது கால் நோவாகட்டும் சந்தித்தவங்க இந்த மகம் கும்பராசிக்காரர்கள், அதோட மீனராசிக்காரர்கள், இந்த 3 ராசிக்காரர்களுமே அதிகமாக இந்த கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை காணக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த 3 ராசிக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த ஜென்மசனி தாக்கம் மிகுந்த குறைவாக தான் உள்ளது. சரியான நட்சத்திரக்காரங்க இன்னும் சில நாட்கள்லேயே அந்த ஜென்மசனி தாக்கம் குறையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் புரட்டா நட்சத்திரக்காரர்கள் ஜென்மசனியின் தாக்கம் என்னென்று பார்க்கக்கூடிய அமைப்பு தான் புரட்டா நட்சத்திரக்காரர்கள். புரட்டா நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் புரட்டா நட்சத்திரக்காரர்கள். புதிய முயற்சிகள் எதுவுமே பண்ணாமல் இருங்க. எப்படி வாழ்க்கை போதும் சைலண்ட்டாக போகட்டும், எதுவுமே நீங்கள் புதுசாக செய்ய போகாதீங்க. புரட்டா நட்சத்திரம் மிகுந்த கவனம் தேவை. 2ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதால குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகளாகட்டும், கசப்பான சூழ்நிலை இல்லாமல் அமையக்கூடிய ஒரு சமயமாக தான் உள்ளது. நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம். உங்களுடைய ஈகோ தன்மையை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு போவது மிகுந்த நல்ல அமைப்பாக உள்ளது. உங்களுடைய தாயினால் நல்ல ஆதரவுப்படும் அமைப்பு, தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காணக்கூடிய அமைப்பாகவே இந்த சமயம் அமைந்துள்ளது. 6-8ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருப்பதால் மற்ற நட்சத்திரக்காக, அதாவது புரட்டா நட்சத்திரம் விட்டுட்டு அவிட்டம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் வந்தால் நீங்கள் நல்லபடி நம்பி அதுக்கு போகலாம், வெளி மாநில வாய்ப்புகள் போகலாம், நல்லபடியாக செய்யலாம். புரட்டா நட்சத்திரக்காரங்களுக்கு மிகுந்த கவனம் தேவை. கும்பராசிக்காரங்க இன்னும் 1 வருஷத்துக்குமே எந்த புதிய முயற்சியாகட்டும், வியாபார முயற்சியாகட்டும் செய்யாமல் இருப்பது மிக நல்லது. புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செய்யாதீங்க. இன்னும் 1 வருஷம், அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் மட்டுமே எந்த புதிய பிஸ்னஸும் செய்ய போகாதீங்க. அது உங்கள் நல்ல அமைப்பாக உள்ளது. நீங்கள் தான் செய்ய போனீங்கன்னா அது உங்கள் கண்டிப்பாக லாஸ் ஆகக்கூட அமைப்பு தான். ஆனால் நீங்கள் உஷாராக இருக்கிறது மிகுந்த நல்லது. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் மட்டுமே கும்பராசிக்காக குடும்பத்தில் கூட ஆகட்டும் சைலண்ட்டாக போயிடணும். எந்த ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க. நீங்கள் பேசினா சண்டை ஆகிடும், நீங்கள் பேசினாலே சண்டை. அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக போவது உத்தமமாக உள்ளது. அது மட்டும் இல்லை, 2ஆம் வீட்டில் ராகு பகவான் குடும்பத்தை பாதிக்கக்கூடிய அமைப்புதா, லக்னத்திலேயோ சனிவான் அமைந்து குடும்பத்தை பாதிக்குது. நீங்கள் தான் கொஞ்சம் நிதானமாக போங்க, விட்டு கொடுத்து போங்க. உங்களோட ஈகோவெல்லாம் இப்போது மூட்டை கட்டி தூக்கி போட்டுடணும். ஈகோவை வச்சுக்காதீங்க. நீங்கள் அப்படி இருந்தால் தான் நீங்கள் கொஞ்சமாவது ஃபேமிலி லைஃப்பை நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ முடியும். இந்த சமயமானது கும்பராசிக்காரருக்கு நல்ல புதிய கடன்கள் அமையக்கூடிய ஒரு சமயமாக அமைந்துள்ளது. இப்போ நம்ம வீடு வாங்குவதோ வண்டி வாங்குவதோ இதெல்லாமே ஒரு நல்ல புதிய கடன்களாக அமையக்கூடிய நல்ல அமைப்பாகவே அமைந்துள்ளது. யாருக்குமே கும்பராசிக்காக அட்வைஸ் பண்ணாதீங்க. அட்வைஸ் பண்ணாலே மற்றவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். நீங்கள் மற்றவங்க நீங்கள் நல்லதே நீங்கள் நினச்சாலுமே அவங்க தான் தப்பான இதுவாக தான் இதை எடுத்துப்பாங்க. நீங்கள் யாருக்குமே அட்வைஸ் பண்ண போகாதீங்க. இன்னும் 1.5 இயர்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக போகிறது மிகுந்த நல்ல பலன்கள் தரக்கூடியது. உங்களால் முடிஞ்சு ஏழப்பட்டவங்களுக்கு செப்பலை தானமாக தாங்க. அது நம்ம காலுக்கு போடையோட செருப்புகளை நல்ல செருப்பாக வாங்கி அவங்களுக்கு தானமாக தருது இந்த ஜென்மசனி தாக்கத்துலேருந்து உங்களை கொஞ்சமாவது காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக தான் அமைந்துள்ளது. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு லாஸ்ட் 1.5 இயர்ஸாகவே ஜென்மசனியே இருந்தாலுமே நல்ல அமைப்பாக தான் இருக்குன்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் அனைவருமே நல்லா தான் இருக்கணும். நானும் பகவானை பார்த்து பண்ணிக்கிறேன். அதனுடைய காரணம் என்னென்னா ஜோதிடம் பொய்யல்ல. உண்மையான காரணம் என்னென்னா உங்களோட பர்சனல் ஜாதகத்தில் தசாபுக்தி நல்லபடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த 7 சனியோட தாக்கத்தில் நீங்கள் இருந்துக்க மாட்டீங்க. அதே சமயம் பர்சனல் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் தசாபுக்தி சாதகமாக இல்லையோ அவங்களுக்கு இந்த ஜென்மசனியானது மிகுந்த தாக்கத்தை தந்துக்கூடிய அமைப்பு தான். இன்னும் 1 வருஷத்துக்கு ஜென்மசனி தொடரக்கூடிய அமைப்பு. படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட சோம்பேறித்தன்மை எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டு
அதிகமாக முயற்சி போட்டு படிக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக அமைந்துள்ளது. இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம நாட்களாக 11ஆம் தேதி சாயங்காலம் 7:30 மணிக்கு ஆரம்பித்து 11, 12, 13ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இந்த சமயத்தில் கொஞ்சம் நீங்கள் வாய்க்கு ஜிப்பு போட்டுக்கோங்க. வாயை துவக்காதீங்க. நீங்கள் பேசினாலே பிரச்சனை தான். வாய்க்கு ஜிப் போட்டு போக்காது மிகுந்த நல்லது. இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு 170% நல்ல பலன்களை அமையக்கூடியது. மேலும் பல ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ மெசேஜ் போடுறதுக்கு பதிலாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிங்கன்னா நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸை 4 பேர் பார்ப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் ஆனது எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக அமையக்கூடியது. நன்றி, வணக்கம்.